எப்படி வேலண்டைன்ஸ் டேக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சா ப்ரப்போஸ் பண்ண போறா. ஆனா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னா என்கிட்ட சுத்தமா ஐடியா இல்ல. ஏதோ ஒரு நல்ல ஐடியா சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே தான். நீங்க ஓகே சொன்னாலும் நான் ஏத்துக்கணும், ஓகே இல்லன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்கணும். ஏன்னா உங்க மனசு அப்படி. எப்படி ஓகே இல்லன்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லாதீங்க அது ப்ளீஸ். உங்களுக்காக இந்த ட்ரெஸ் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போட்டேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கடையே ஏறி இந்த பொக்கே வாங்கினேன் தெரியுமா? ஏதோ ஒன்று நல்லபடியா நடந்துச்சுன்னா அது மட்டும் போதும் எனக்கு. இவ்வளோ தூரம் பிளான்லாம் போட்டால் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. சுத்தமா ஐடியா இல்லை. இந்த இதுலயும் வேற சொல்லிட்டேன். என்ன பண்ண போறேன்னு சுத்தமா ஐடியா இல்லை. ஏதோ இன்னைக்கு பண்ணணும்னு தோணுச்சு, நான் பாட்டுக்கு பண்ண வந்துட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இந்த இதுலயும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாத்துக்கலாம். என்னாச்சு உங்களுக்கு கொஞ்சம் டைமிங்கே தெரியல. எத்தனை மணிக்கு வர சொன்னா இன்னமா வரீங்க? நான் எவ்வளவு தூரம் நின்னுட்டு இருக்கேன். எனக்கு காலெல்லாம் வலிக்குது. சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் இந்த ட்ரெஸ் குத்துன்னு குத்துது. சீக்கிரம் வாங்க ஆதி. ஐயோ கடவுளே, இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு தெரியல. நல்லபடியா ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிடணும். கடவுளே, இதுக்கெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் ப்ளீஸ். தயவு செஞ்சு பாத்துக்கோங்க கடவுளே. டைம் கிட்ட நெருங்க ரொம்ப பயமா இருக்கே. இந்த பிளேஸ்ல வச்சு ப்ரப்போஸ் பண்றது எவ்வளவு சூப்பர்ல. அது ஒரு தனி சுகம்பா. ஐயோ அதே சீக்கிரம் வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க நின்னுட்டு இருந்தா கூட போயிருவேன் போல. கவலைப்படாத, நானா. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லல? இல்லம்மா, ஏன்? நான் கூட ஏதோ பூச்சாண்டிடா வந்துருச்சுன்னு பயந்துட்டு அதுவும் இந்த காட்டுல நின்னுட்டு இருக்கேன். நீ என்ன லூஸ் அந்த காட்டுல வந்து நின்னுட்டு இருக்க? இது காடு இல்ல, அது ஏரி. ஆமாமா, எனக்கு தெரியாது. நீ சொல்லி கொடு. என்ன மேடம், யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா? இவ்ளோ கிராண்டா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. ஒருத்தருக்கு ப்ரப்போஸ் பண்ணனும், நான் எப்படி பண்றதுன்னு தான் தெரியல. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ உங்ககிட்ட சொன்னாலும் அது நடக்காது. பரவாயில்ல, சொல்லு, ஹெல்ப் பண்றேன். வேண்டாதே, உங்ககிட்ட சொல்லி நீங்க திட்டி எனக்கு தேவையாது. இந்த நாள்ல வெளியிலேயே வரக்கூடாதுன்றத நீ தான் என்ன கூப்பிட்ட. வீட்டுக்குள்ளேயே அழகா படுத்து தூங்கி இருப்பேன் தெரியுமா? உங்களுக்கு யாரையும் பிடிக்கல, யார்ட்டி ப்ரப்போஸ் பண்ணனும்னு தோணலையா? நமக்கெல்லாம் அது இல்லப்பா, நமக்கெல்லாம் அது தோணலப்பா. தோணலையா? நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தோணல. தோணுச்சுன்னா பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எதுக்குமா? கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மட்டும் மூடுங்க. மூடி தொலைற. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அட ஒரு 5 நிமிஷம் தான், அமைதியா இருங்க. அது வேற ஏமா இப்படி பண்ற? அட வெயிட் பண்ணுங்க ஆதி. 5 செகண்ட்ஸ்க்கு மேலயே ஆயிருச்சு. அவ்வளவுதான், ஒரு நிமிஷம். இப்ப கண்ணை தரங்க. என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசி முடிச்சறேன். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. என்ன இது? நான் தான் சொல்லிட்டேன், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. என்ன ஃபர்ஸ்ட் மன்னிச்சிருங்க. என்னமாவும் பிரச்சனை? இருங்க, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் எதுவும் பேசாதீங்க. எனக்குள்ள எப்ப காதல் வந்துச்சுன்னு தெரியல. அன்னைக்கு விழுந்ததுல காதல் வந்துச்சா இல்ல அதுக்கப்புறம் காதல் வந்துச்சா, எப்ப காதல் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இந்த அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணனும், ரெட் கலர் கவுன் போட்டு உங்களுக்காக ப்ரப்போஸ் பண்ணனும், உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நான் ப்ரப்போஸ் பண்ணனும்னு நினைச்சேன். அத நான் இப்ப பண்ண போறேன். நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும் என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு கேப்பீங்க. அதுக்கு பதில் என்கிட்டயே இல்ல. எதுக்கு பிடிச்சிச்சு, எப்படி பிடிச்சிச்சு எதுவுமே எனக்கே தெரியாது. ஆனா உங்களை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். உன்னை எனக்கு ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்காத. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ ஆதி. இப்ப எந்த பதிலும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு அப்புறம் கூட சொல்லலாம். பை ஆதி. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ லவ் யூ ஆதி. பை 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 பை. இந்தாங்க இந்த பொக்கே பிடிச்சுக்கோங்க. நீங்க தூக்கி வீசாதீங்க. நான் கொடுத்த பொக்கே உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கடையில வாங்குன மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்தாங்க ஆதி. ஒரு நிமிஷம் சொல்ல வருது கேளு. இப்ப எந்த பதிலும் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க அதுக்கு அப்புறம் 2 டேஸ் கழிச்சு சொன்னா கூட பரவாயில்ல. இல்ல உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொன்னா கூட பரவாயில்ல. பை ஆதி. நில்லுமா, நான் பேசுறது கேளு. நான் ஆசைப்பட்டதை நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். பை ஆதி. என்னோட Dress எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. பை. நில்லுடி ஒரு நிமிஷம், நான் சொல்ல வரது முழுசா கேளு. இப்ப கேக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அன்னைக்கு நான் அழுகணும்னு எனக்கு விருப்பமே இல்ல. பை ஆதி. நான் ஹாப்பியா போறேன். பை ஆதி. ஒரு நிமிஷம் பறக்காம நின்னு. முடியவே முடியாது ஆதி. இதுக்கு மேல உங்களோட பதில் கேக்குறதுக்கு என் காதுல விருப்பம் இல்ல போல. நான் பை நான் போறேன். அண்ட் சாரி உங்களை கேட்காம ப்ரப்போஸ் பண்ணதுக்கு. பை. ஆதி. பாத்துடி. நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலர. சாரி ஆதி, வலிக்கு விட்டுச்சு. கீழே தெரியாம விழுந்துட்டேன். சாரி. பை. பிடிச்சதுக்காக தேங்க்ஸ். வரும்போதே கால்ல சக்கரத்தையாவது கட்டி வச்சிட்டாளா? இந்த பரப்பரன்னு பறக்கறான சொல்ல வரதையாவது கேக்குறாளா? கேக்குறதுக்கு விருப்பம் இல்ல ஆதி. பை. ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. வீட்டுக்கு போங்க. லூஸ் மாதிரி நடிக்கிறாளா? ரெண்டுமே இல்ல ஆதி. பை. பை ஆதி. இங்கே நின்னு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்ட் பை சொல்ற. பை சொல்லுங்க. சரிமா, பாய். போயிட்டு வா. சரி ஆதி. பை. என்ன இவ பைத்தியமா? அவ பாட்டுக்கு வந்தா, அவ பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, அவ பாட்டுக்கு போயிட்டா. நான் சொல்ல வரதையாவது கேக்குறாளா? ஆனா நான் சொல்ல போற பதில் வேணான்னு தான் இருக்கும். 2 டேஸ் கழிச்சு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றனோ நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.
ஆனா என்ன சொன்னாலும் நீ என்னோட ஃப்ரெண்ட் தான். இந்த மாதிரி ப்ரப்போசலும் நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் என்னோட பதில் வேண்டாதான். 2 days கழிச்சு மனசு ஏதாவது மாறினா ஒத்துக்குவ கண்டிப்பா. நீ எனக்கு பிடிச்சவ தான், ஆனா ஃப்ரெண்டா மட்டும். நீ வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி பாத்துக்கலாம் 2 days கழிச்சு. அது வரைக்கும் எந்த டென்ஷனும் இல்லாம இருக்காவியா? நீ என்னமா பண்ற? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண வருது, நீங்க கேட்கலாமா? நீ ஏற்கனவே ப்ரப்போஸ் பண்ணிட்டியேமா. அப்பதான் நீங்க ஏத்துக்கல. எப்பதான் நம்ம லவ் பண்றோம், இப்ப ப்ரப்போஸ் பண்ணதானே அது ஒரு தனி கிக்கு. கஷ்டப்பட்டு யோசிச்சு அமைதியா இருங்க. சொல்லுமா சொல்லு, நீ சொல்ல வரத சொல்லு. நான் சொல்லுவேன், நான் நீங்க சிரிக்க கூடாது, ஓகேவா? நீ பேசினாலே சிரிக்கிற மாதிரி தானே இருக்கும். பிரபா அமைதியா இருந்துருங்க. வேலண்டைன்ஸ் டேன்னு பாக்குறேன், இல்லாட்டினா அடிச்சிருவேன் பாத்துக்கோங்க. சரி சரி, நான் சிரிக்க மாட்டேன் சொல்லு. எனக்கு கவிதை எழுத தெரியாதுதான், ஆனால் உன் பெயரை எழுதும் போது கவிதையா என்று உணர்கிறேன். என்ன பண்ற? நானா கஷ்டப்பட்டு சொல்றேன், அமைதியா இருங்க. என்னன்னு தெரியல, உங்க கூட இருக்கும்போது நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அதனால என் வாழ்க்கையில எப்போதுமே நீங்க இருக்கணும். ஐ லவ் யூ பிரபா. அப்புறம் ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. எந்திரிமா, முதல்ல நீ எந்திரி. முதல்ல நீ எந்திரிமா. நீங்க பதில சொல்லுங்க, நான் எந்திரிக்கிறேன். நீ முதல்ல எந்திரி, கண்டிப்பா நான் பதில் சொல்லுவேன். எந்திரி. சொல்லுவீங்கன்னா எந்திரிக்கிறேன். இதுக்கு மேலேயே என்னோட பதில சொல்லணுமா? வேண்டாம் வேண்டாம், இதுலயே எனக்கு புரிஞ்சிருச்சு உங்களோட பதில் என்னன்ட்டு. சொன்னா நல்லா இருக்குமா? பேசாம சொல்லிடுங்களேன். சரி, கேட்டுட்டே சொல்லிடலாம். ஐ லவ் யூ அம்மு. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். உண்மையா? உண்மையா சொல்றேன், நீ மட்டும்தான் எனக்கு. உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. கண்ணே கண்ணே, நீ இல்லை என்றால் என்னாவே. ஹாய் ரகு. ஹைடாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? ரொம்ப நேரம் தான் ஆச்சு. என்ன பண்றது, காத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கே. ஓவரா பண்ணாதமா. யார நான் ஓவரா பண்றேன்? என்ன ரகு கை வீசிட்டு வந்திருக்கீங்க? அச்சச்சோ, ரொம்ப எதிர்பார்த்தீங்க போல. ரகு, நம்ம லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வர வேலண்டைன்ஸ் டே. அப்படியா? ரகு விளையாடாதீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன ரகு பண்றீங்க? காதலி ப்ரப்போஸ் பண்ணணும்னு கேட்டாங்க, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாம எப்படி? என்ன மேடம் ரொம்ப பயந்துட்டீங்க போல நான் எதுவுமே பண்ணலன்ட்டு. அப்படியெல்லாம் நான் ஏதாவது பண்ணுவீங்கன்னு தோணுச்சா? நான் இவ்ளோ தூரம் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐ லவ் யூ so much ரியா. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் ரொம்ப அழுந்தேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரகு. சாரி, அதுக்கும் காரணம் நான் தான். உன்னோட பேர் என்ன எல்லாம் கேட்டிருக்கணும். சாரி. எதுக்கு ரகு சாரி? என்ன காதலி ரொம்ப ஹாப்பியா இருக்கா? இந்த உலகத்திலேயே யார் ஹாப்பியா இருக்கான்னு சொன்னா நான் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்திட்டேன் போல. அப்படியெல்லாம் இல்ல, ஓகே தான். ஆனாலும் உனக்கு இருக்க கொழுப்பு பத்தியா ஓகேன்னு சொல்ற பத்தியா? உண்மைதான்ப்பா, ஓகே தான். ஆனாலும் உனக்கு ரொம்ப ஓவர்ப்பா. இவ்ளோ தூரம் பண்ணிருக்கா, நான் சும்மாங்கிற பத்தியா? சும்மான்னு சொல்லல, ஓகே தான். ஆயுள் ரேகை நீ அடி, என்னானி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி, என்னை சுடும்படி. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் உனடி. என்ன வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு போலாம். சரி வா. கதிர், எங்கேயாவது போயிட்டு வரலாமா? ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, போர் அடிக்குது கதிர். இந்த டைம்லயா? செம வெயில் அடிக்குதுப்பா, வேணாப்பா. கதிர் ப்ளீஸ் கதிர், வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் எதுவும் பண்ணல கதிர். ப்ளீஸ் கதிர், வெளில கூட்டு போங்க. வாய்ப்பே இல்லம்மா, நாளா வெளில கூட்டு போக மாட்டேன். கதிர், நீங்க ரொம்ப மோசம் கதிர். பரவாயில்ல, இருந்துட்டு போறேன் போ. கதிர், பிரெக்னன்ட்டா இருக்கவங்க எதை கேட்டாலும் செய்யணும்னு இருக்காங்க. இப்ப செய்ய போறீங்களா இல்லையா? செய்யலாம், பட் வெளியில கூட்டிட்டு போறது அதுவும் 12 மணி ஆச்சு. இந்த வெயில எல்லாம் போக வேணாம். இப்ப கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? முடியவே முடியாதுமா. அப்புறம் நான் அத்தையை கூப்பிட்டுருவேன் பாத்துக்கோங்க. சரி, கூப்பிட்டு பாப்போம். அத்தை, அத்தை, வாய்மூடு வாய்மூடு. நீங்க தானே சொன்னீங்க கூப்பிட சொல்லி, கூப்பிட்டு சொல்றேன் பாருங்க. சரி, இப்ப என்ன வெளியில தானே போகணும். ஆமா கதிர், ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. சரி வா, கூட்டிட்டு போறேன். இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, இந்த ட்ரெஸ்க்கு என்ன? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு வா. பொறுமையா பொறுமையா இறங்கு. ஆனா கதிர், இதெல்லாம் ஓவர் கதிர். என் குழந்தைய வயித்துல சுமக்கிற, அப்புறம் பொறுமையா தானே இறங்கணும். ஆனா ஓவரா பண்றீங்க பாத்தீங்களா? என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கிறது கிடையாது. உன்னையும் தான் கண்டுக்கிற, உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நீங்க சொல்லுவீங்க நல்லா. சரி சரி, வாங்க போலாம். அம்மா, இப்ப எங்க போறோம்? அப்படியே போய் ஒரு வாக்கிங் போயிட்டு வருவா. ஆனா கதிர், இதெல்லாம் ஓவர். வெயிலே அடிக்கல கதிர் சுத்தமா. உனக்கெல்லாம் கொடை பிடிச்ச பத்தியா என்ன சொல்லணும்? ஐயோ கதிர், உண்மையிலுமே வெயிலே அடிக்கல கதிர். சரிம்மா விடு, கொடை பிடிச்சிட்டல விடு. ரொம்ப ஓவர் இதெல்லாம். நான் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து நீங்க ஓவரா பண்றீங்க. போதுமா, வீட்டுக்கு போலாமா? இன்னொரு 1 hour தான் இருந்திருப்பா, அதுக்குள்ள வீட்டுக்கு போலாம்னு
சொல்றீங்க பாத்தீங்களா? ஆமாமா பாவம், நீ டயர்டாயிருவ, வா போலாம். அதெல்லாம் ஒண்ணு தயாராக மாட்டா கதிர். அதெல்லாம் முடியாது, 1 hour வெளில கூட்டிட்டு வந்துட்டல, போதுவா. ஆனா நீங்க டாக்டரா இருந்துட்டு ஓவரா பண்றீங்க பாத்தீங்களா? நான் ஓவராவே பண்ணிட்டு போறேன், வா. ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணா இப்படிதான் போல. ஆமாமா, நீயே ஒரு டாக்டர் தான், அதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோ. ஆமா கதிர், நாளையில இருந்து காலேஜ் ஆரம்பிச்சிரும். அப்புறம் என்ன உனக்கு லீவ் விட்டுட்டே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? போங்க, காலேஜ்ல செம்ம போர் அடிக்க போகுது. உனக்கு ஏன் போர் அடிக்காது? போர் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். வினய், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த டைம் தான் நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த அன்னைக்கு ஹாப்பியா இருந்த இப்ப வரைக்கும் அதே ஹாப்பியோட இருக்க தெரியுமா வினய்? ஐ லவ் யூ so மச் வினய். ஐ லவ் யூ தாரா. அன்னைக்கு நீங்க ஏத்துக்கிட்டனால தான் இன்னைக்கு வரைக்குமே நான் உங்க கூட அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் வினய். இந்த நாளை மட்டும் என்னால மறக்கவே முடியாது வினய். உன்னால மறக்க முடியாதுன்னா என்னாலையும் தான் மறக்க முடியாது. ஆனா உங்களுக்காக நான் ஒரு gift வச்சிருக்கேன். இது நீங்க என்ன வரைக்கும் கொடுக்காத ஒரு gift வச்சிருக்கேன். ஓ மேடம், gift எல்லாம் வாங்கியிருக்கீங்க போல. வாங்கி வச்சிருக்கேன். இன்னொரு விஷயமும் இருக்கு. சொல்லுமா, என்னது? ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போய் எடுத்துட்டு வா. இந்த gift எதுக்கு கொடுக்குறேன், எதுக்காக கொடுக்குறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் வினய். ஏன்னா ஸ்டார்டிங் நீ இந்த மாதிரி gift தான் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. அது இன்னமும் நான் வச்சிருக்கேன் வினய். தேங்க்யூ தாரா. அப்புறம் இன்னொரு விஷயம். அப்படி என்ன விஷயம் மேடம்? என்னச்சு, ஏன் அழுகுற? நம்ம லவ் பண்றது அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க வினய். என்ன சொல்ற? ஆமா வினய், நம்ம காதலுக்கு அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க வினய். அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்ல பேச போயிருக்காங்க வினய். நாளைக்கு பொண்ணு பார்க்க வரீங்கன்னு சொன்னாங்க வினய். என்ன சொல்ற தாரா? உண்மைதான் வினய். இந்த அன்னைக்கு தான் நம்ம காதலிச்சோம். இந்த அன்னைக்கு தான் பொண்ணு பார்க்கவும் வராங்க வினய். இன்னைக்கா? ஆமா வினய், ஈவினிங் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க வினய். நம்ம காதல் வச்ச அன்னைக்கே நம்ம சேர போறோம் வினய். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் வினய். உங்களை பார்த்த உடனே லவ் பண்ணது இப்ப வரைக்குமே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் வினய். எனக்கு கிடைச்சிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வினய். நீ சொல்லாத மாத, நான் சொல்லு. நீ கிடைக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஐ லவ் யூ so மச் வினய். ஐ லவ் யூ டூ தாரா. நான் அவ்வளோ யோசிச்சு தெரியுமா வினய், உங்களை சிரிக்க வைக்கணும், அந்த அன்னைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ யோசிச்சு அம்மா கிட்ட போய் கேட்டேன் தெரியுமா வினய். அம்மா ஒரு 1/2 hour எதுவுமே சொல்லாம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க வினய். உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை நான் கொடுக்குறேன் வினய். இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடு. சரிடா, ஓகே, அழுகாத. என்னால முடியல வினய். நான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் வினய். நம்ம கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே சிவா. ஆனா இந்த கல்யாணம் நிக்கும்னு எதிர்பார்த்தனே தவிர நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை சிவா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நம்ம கல்யாணம் ஆகி இந்த வேலண்டைன்ஸ் டே ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமாமா, உனக்கே இருக்காது? உனக்கு நல்லாவே இருக்குமே. என்ன சிவா, உங்களுக்கு ஹாப்பி இல்லையா? எனக்கு ஹாப்பி இல்லாம இருக்குமா? என் வைஃப் கூட வேலண்டைன்ஸ் டே கொண்டாட எனக்கு ஹாப்பி இல்லாம இருக்குமா? என்னமா, நம்ம லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும், செகண்ட் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடல, இப்ப கொண்டாடுறோம். இப்படி இருக்கு உனக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு சூர்யா. போன வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்க பாத்திர மாட்டீங்களான்னு எவ்வளோ ஏங்குனேன் தெரியுமா? ஆனா இப்ப நீங்க என் கூடயே இருக்கீங்க, என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்க. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போவும் சொல்லிட்டேன், என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க சிவா. உன்னை விட்டு நான் எங்க போறேன் சங்கீதா? எங்கேயும் போக கூடாது. என் கூடயே இருக்கணும் எப்போதும். என் கூடயே எப்போதுமே இருக்கணும் சூர்யா. இந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர். டைரி எடுக்கும் போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் தான். டைரி எடுக்கும் போதெல்லாம் உன்னோட ஞாபகம் தான் ஹேஜி. உனக்கு வச்ச நான் பட்ட பேரு ஹேஜி. உன்னோட பேர் எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேஜி. ஒவ்வொரு டைமும் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு நினைப்பா. நான் பேச மட்டும் முடியாது. என்னோட காதல் கடைசி வரைக்கும் சொல்லாத காதலாவே போயிடும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாலுமே நான் உன்கிட்ட காதலை சொல்ல போறது கிடையாது ஏஜி. உன்கிட்ட பேசணும்னு எனக்கு நிறைய ஆசை இருக்கு ஏஜி. உனக்காக ஒவ்வொரு விஷயமும் நான் எழுதிட்டு இருக்கேன் ஏஜி. நீ கேட்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். நீ எங்க இருந்தாலும் என்னதான் பார்த்துட்டு இருப்பேன்னு தெரியும். உன்னிடம் பேச துடிக்கின்ற என் இதயம், ஆனால் தூரத்தில் இருந்து ரசிக்க சொல்கிற மூளை, இவை இரண்டையும் எதை கேட்பது? திஸ் இஸ் ஃபார் யோர் ஹெஜி. எப்பெல்லாம் இந்த டைரியை திறக்கிறனோ அப்பெல்லாம் உன்னோட ஞாபகம். என்னோட காதல் சொல்லாத காதல் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சொல்லவும் முடியாது. சொல்ல முடியாத தூரத்துக்கு நீ போயிட்ட ஏஜி. ஆனா சொல்லலைனாலும் என் மனசுக்குள்ள நீ எப்போதும் இருக்க. என் மனசுக்குள்ள நீ இருந்துகிட்டே தான் இருப்ப ஏஜி. உனக்கு நான் செல்லமா வச்ச பேர் தான் ஏஜி. இது உனக்கு பிடிக்காது,
பிடிக்காதனாலும் பிடிக்கிற மாதிரி நடிக்கணும். எப்போதும் நீ என் கூடயே தான் இருப்ப, என் மனசுல இருந்துகிட்டே தான் இருப்ப ஏஜி. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஏஜி. ஹாய், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த பூ உன்கிட்ட எப்போ வரப்போகுதுன்னு தெரியல, ஆனா இந்த பூ உன்கிட்ட வரதுக்கு ரொம்ப ஆசைப்படுது ஏஜி. கண்டிப்பா அந்த நிலா கிட்ட நானும் ஒரு டைம் வருவேன். அப்ப நம்ம காதல் சேரும்னு நினைக்கிறேன். இங்க இருக்க வரைக்கும் நம்ம காதல் சேருமான்னு கேட்டா சேராதுன்னு நினைக்கிறேன். சொல்லலாம் முடியாது, சேரவே சேராது. என்னோட காதல் வெறும் சொல்லாத காதல், அவ்வளவுதான். என் மனசுக்குள்ள நீ தான் இருக்க, எப்படியும் என் மனசுக்குள்ள நீ வாழ்ந்துட்டு தான் இருக்க. நம்ம 2 பேரும் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், அது போதும் எனக்கு. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதுமே எனக்கு தூக்கம் வராது. ஏன்னு சொல்லு? ஏன்னா உன்னை நினைச்சு அழுந்துகிட்டே இருப்பேன். அந்த நிலாவை பார்த்தாலே உன்னோட ஞாபகம் தான். என் காதல் உங்ககிட்ட சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள வச்சிருக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். என் காதல் உங்ககிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பே வராது, தெரியுமா? ஏன்னா எனக்கு கிடைக்காத தூரத்துக்கு நீங்க போயிட்டீங்க. யாராவது காதலை சொல்லி வேணான்னு சொல்லுவாங்க, ஆனா நான் காதலை சொல்லாமலே நீங்க எனக்கு வேணான்னு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நிலா, அதான் உண்மை. சரி, பாய் நிலா. நாளைக்கு ஒரு கவிதையோட வர உன்கிட்ட பேசுறேன். பாய் ஷேடோ. என்னோட நிழல் கிட்ட நான் அப்புறமா வந்து பேசுறேன், ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுவாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாய் ஷேடோ. லவ் யூ நிழல். அண்ட் ஐ மிஸ் யூ நிழல். எப்படியும் நான் வீட்ல போய் அழுந்துட்டு இருப்பேன் நைட்டு தூங்கும்போது. எப்படியாவது சமாதானப்படுத்த வந்துரு நிழல். பாய் நிழல். இந்த ரோஸ் உனக்காக தான், ஆனா நான் வீட்ல போய் வச்சிடறேன். பாத்தியா, இந்த இதுலயும் உன்கிட்ட என்னால காதல் சொல்ல முடியல. இது என்னோட காதல் சொல்லாத காதல். சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன் உன்னாலே. அழகாய் பூக்கிறே, சுகமாய் பாய் ஏஜி. அண்ட் ஐ லவ் யூ ஏஜி. ஏன் பிரியா என்னை விட்டுட்டு போனேன்? இந்த நாள் வரும்போது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இல்லைனாலே ரொம்ப கஷ்டப்படுவேன். நீ இறந்த நாள் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுற பிரியா. ஏன் பிரியா என்னை விட்டுட்டு போனேன்? என்கிட்ட காதல் சொன்ன அடுத்த நிமிஷம் ஏன் என்னை பிரிஞ்சு போனேன்? அந்த காதல் சொல்லாமையாவது இருந்திருக்கலாம்ல. ஏன் சொன்னேன்? ஏன் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போனேன்? சொல்லாம இருந்திருந்தா கூட இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல பிரியா. என்னை விட்டுட்டு ஏன் பிரியா போனேன்? என் கூடயே இருந்திருக்கலாம்ல பிரியா. உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா? அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டியா? வருஷம் உன்னோட நினைவு நாள். அங்க அம்மா அப்பாலாம் எவ்வளோ கதறாங்க தெரியுமா உனக்கு? 1 இயர் ஓடுனதே தெரில பத்தியா? நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இந்த 1 இயர்ல. ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? எதுக்காக விட்டுட்டு போனேன்? என்ன உனக்கு பிடிக்கலையா? அதுவும் காதல் சொன்ன அடுத்த நிமிஷமே எதுக்கு எனக்கு பிரிஞ்சு போனேன்? நிஷாந்த், நீங்க எப்பவும் அழுகவே கூடாது நிஷாந்த். எப்போதுமே நான் உங்க கூடயே தான் இருப்பேன் நிஷாந்த். நான் இறந்த நிமிஷத்துல இருந்து உங்க கூடயே தான் இருக்கேன் நிஷாந்த். எப்பவும் அழுகவே அழுகாதீங்க. எப்பவும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன். பாய் நிஷாந்த். பிரியா, பிரியா, பிரியா போகாத பிரியா. பிரியா போகாத. கவலைப்படாதீங்க நிஷாந்த், உங்க கூடயே தான் நான் இருப்பேன். பிரியா, பிரியா, பிரியா போகாத. என் உயிரே போனாலும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன் நிஷாந்த். நான் வரேன் நிஷாந்த். பிரியா போகாத பிரியா. பிரியா போகாத. பிரியா போகாத பிரியா. உன்னை நினைச்சு நான் எப்போதும் அழுந்துட்டு இருக்கேன். பிரியா போகாத. பிரியா ஏதாவது கோவம் இருந்தா சொல்ல. போகாத பிரியா. பிரியா போகாத. பிரியா எங்க போயிட்ட? பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம். அழுதால் கூட தீரா சுமையே காதல் தீய கருகும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாங் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நேற்று அவ்வளோ பேசினேன், இன்னைக்கு வெறும் ப்ரொபோஸ் சீன் மட்டும் வச்சிருக்காங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ்வளோ யோசிச்சேன், பட் இந்த ஆப் கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் காலையில் உட்காந்து ட்ரை பண்ண முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.